சட்டுப்பட்டு காவடியை தோல்ல ஏத்த வேண்டியதானே? கோயில் வரைக்கும் காவடி தூக்க வேணாமா? என்ன அவசரம் இப்ப உனக்கு? காவடிய தோல்ல ஏத்தி விட ஆள் வர வேண்டாமா? நீ கொஞ்ச நேரம் சும்மா இரு. ஆள் இப்ப வந்துரும், இரு. ஏப்பா என்னப்பா இது? நாங்க காவடி ஏத்தி விட மாட்டோமா? இதுக்கு எதுக்குப்பா தனி ஆளு? மாமாவை காவடி எல்லாம் சாதாரண ஆள்ல தோல்ல ஏத்தி வச்சிட முடியாது. என் அண்ணன் வரணும். அது வந்து ஆசீர்வாதம் பண்ணி அந்த காவடியை என் தோல்ல ஏத்தி வச்சாதான் நான் நல்லபடியா போயிட்டு வர முடியும். எப்பா சண்முத்தியா சொல்லுத? ஆமா மாமா, சண்முக மாமா வந்துதான் காவடியை தூக்கி கொடுக்கணும். எங்களை சேர்த்தது மட்டும் இல்ல, எங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்ததும் சண்முக மாமா தான். அவர் இல்லாம என் வீட்டுக்காரரு காவடி எடுக்க மாட்டாரு. என்னவோ போப்பா, நேரம் கூட்டிகிட்டு போகுது, வெயில் வர ஏறிக்கிட்டே போகுது, அதாப்பா கேட்டேன். நீ சத்த இரு, அண்ணன் வந்துரும். அங்க பாருங்க, சண்முக மாமாவே வந்துட்டாரு. அண்ணே நல்ல வேலை, நீ சீக்கிரமா வந்த. இல்லனா இதுங்க என்ன வறுத்து போட்டிருக்கோங்க. நீ எங்க இவரு காவடி எடுக்கிறத மறந்து நீங்க வேற இடத்துக்கு போயிட்டீங்களோன்னு நான் ரொம்ப கவலைப்பட்ட மாமா. அது எப்படி நான் மறக்க விடுவேன்? இன்னைக்கு எசக்கிய பிரசவத்துக்கு அழைக்க வேண்டிய விசேஷம் வேற இருக்குல்ல, அதையும் பார்க்க வேணாமா? ஆமால, காவடி விசேஷம் இல்லனா நாங்களும் உங்க கூட வந்திருப்போம். ஆமா மைனி, அதெல்லாம் விடாதா. முதல்ல இவனை பாரு. முதல்ல அது அவன் கையில கொடுப்போம். அண்ணே காசு என்னத்துக்கு? நீ உன் கையில காவடி ஏத்தி விட்டா போதாதா? இல்லை, அதுக்குண்டு வந்தவங்கள ஒரு வாய் சோறு கூட போடாம அனுப்பியா? இல்ல வாங்கிக்க. முதல்ல காவடி ஏத்தி விட்டு அடுத்த இடத்துக்கு போகணும்ல. நீ போல செந்தாமரன், இத வாங்கிக்கோமா. வந்தவங்களுக்கு வயிறார சாப்பாடு வாங்கி கொடுத்துரு. அப்புறம் சாயங்காலமா வீட்டு பக்கம் வா. இந்தா. அண்ணே எதுக்குண்ணே இதெல்லாம்? நீ வாங்கிக்கமா. சரில வாங்கிக்கல. எங்கடா ஆள காணோம்? தெரியலையே. தொக்கா சிக்கனாடா, விட்டுட்டோமேடா. டேய் என்னடா ஆச்சு? இது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து போனே காணோம். சண்முகத்தை முடிச்சாச்சா இல்லையா? சார் பின்னாடியே வந்தோம் சார். அவனை தூக்குறதுக்குள்ள எஸ்கேப் ஆயிட்டாங்க சார். எங்க போனான்னு தெரியல சார். என்ன ஆனாலும் பரவாயில்ல, அவன் கதையை முடிச்சிட்டு தான் நீங்க இங்க வரணும். அந்த சண்முகம் இனிமே கோர்ட்டுக்கு வரக்கூடாது. காரியத்தை முடிச்சிட்டு வாங்கடா. ஓகே சார். கந்தனுக்கு முருகனுக்கு அரோகரா 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 அரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, பழனி ஆண்டவருக்கு, வள்ளிநாதனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, என்னன்னு பாரு, பாக்குறேன். செந்தில் நாதனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, பழனி ஆண்டவருக்கு. என்னையா நடு ரோட்ல காவடி ஆடிட்டு இருக்க? வந்த வேகத்துல உன்னை நசுக்கி விட்டுருப்பையா? என்ன பிரச்சனை உனக்கு? அவர் பாட்டு காவடி எடுத்துருக்காரு, நீ பாட்டு அம்பழுத்துட்டு இருக்க. அடி வெளுத்து விடுமாத்துக்க, மரியாதையா போயிரு. போன்னு சொல்றல. ஏய் என்னடா ஓவரா பேசுற? இதுக்கு மேல பேசுனா வெளுத்துருவேன். பழனி ஆண்டவருக்கு, வள்ளி நாதனுக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. ஓவரா பேசுறானுங்க. ஏய் பொறுமையாடுறா, பாத்துக்கலாம். உள்ள போலாம். என்கிட்ட கொடுடி. அடியே, ஏண்டி இங்கே நிக்கிற? உள்ள வாடி. நீயே பார்த்தல, வந்து இறங்குனதுமே அவன் வம்பலுக்கு ஆரம்பிச்சுட்டான். உள்ள வந்தா நிச்சயம் பிரச்சனை பண்ணுவான். நான் வரல, தயவு செஞ்சு என்ன விட்டுரு. அதெல்லாம் எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன், போதுமா? வாசல் வரைக்கும் வந்துட்டு உள்ள வராம இருந்தா தப்பா போகாதாடி. உள்ள வா. முடியவே முடியாது. அப்படியே உள்ள வந்தாலும் அவன் வம்பில் தானே வெய்ய. அங்க கிடக்க விளக்க மாத்த எடுத்து அம்பூட்டு பேர் முன்னாடி சாத்து சாத்துன்னு சாத்திருவேன். பரவாயில்லையா? சாமி, நீ வரவே வேண்டாம், இங்கே இரு, சரியா? வாங்க வானே. பாத்துவே.
இந்தாடி சாப்பிடு. பாண்டி இந்தாடி சாப்பிடு. சரி வாங்க எல்லாரும் ஒரு வாய் சாப்பிடுமா. அம்மா வீட்ல எங்களுக்கு சாப்பாடு இருக்குமா? நாங்க எசக்கியை கூட்டிட்டு போறோம். என்ன எசக்கி, கிளம்பலாமா? இல்லே வீட்டுல பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா. கிளம்பத்த ஏங்க கொஞ்சம் கூட வந்து நில்லுங்களேன். பிள்ளைங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசி நல்லா இருங்க, நல்லா இருங்க. முருகா பாத்துக்க. குழந்தை நல்லபடியா பிறக்கணும். இல்லே ஆல் தி பெஸ்ட். எப்பா டேய், சண்முகம் வீடு இந்தா இங்க இருக்கு. அங்க இவள அழைச்சிட்டு போக உனக்கு கண் கலங்குதோ? டேய் ஓவரா சீன் போடாத. நீ டெய்லி அங்க வந்து அவளை பாரு. வேணும்னா அங்கே நீயும் தங்கலாம். போதுமா? பாவம் அவனே நொந்து போயிருக்காண்டி.